வணக்கம். தமிழன் செய்திகள். தேனி மாவட்டத்தில் கொச்சின் விமான நிலையம் செல்லும் வழியில் எதிர்பாராமல் நடந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். மதுரையில் இருந்து கார்த்திக் ராஜா, ராம் பிரகாஷ், வைஷ்ணவ் ஆகிய 3 நபர்கள் கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வெளிநாடு செல்வதற்காக போடிமெட்டு மலைச்சாலை வழியே பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் போடிமெட்டின் 17வது கொண்டை ஊசி விளைவு அருகே திடீரென்று கார் நின்றுவிடவே காரை ஓட்டி வந்த கார்த்திக் ராஜா வண்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்துள்ளார். ஆனால் எதிர்பாராத விதமாக வண்டியின் என்ஜினில் திடீரென்று புகை கிளம்பியதுடன் கார் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. அதனை கண்ட 3 நபர்களும் உடனடியாக காரை விட்டு இறங்கி தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்ட நிலையில் காரில் பரவிய தீ கார் முழுவதும் பற்றி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர்களை உதவிக்கு அழைத்து நெருப்பை அணைக்க முயற்சி செய்த நிலையில் கார் முழுவதும் எரிந்து போனது. இதுகுறித்து குரங்கணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கோவை மருதமலை வனப்பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட குட்டி யானை தாயுடன் சேர்க்கும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொண்டாமுத்தூர் அடுத்த விராலியூர் பஞ்சாம்பதி என்ற பகுதியில் குட்டி யானையை கண்டறிந்து மருதமலை வனப்பகுதியில் உள்ள யானை மடுவு என்ற பகுதிக்கு கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் காட்டு யானையின் தாய் யானை அதே பகுதியில் முகாம் வீட்டில் இருப்பதால் தொடர்ந்து 2 யானைகளையும் ஒன்று சேர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட காட்டு யானை தற்போது ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாக இருப்பதால் இரண்டையும் இணைப்பதற்காக குட்டி யானையை யானை மடுவு என்ற இடத்திற்கு கொண்டுவரப்பட்டு நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட குட்டி யானை 100 மீட்டர் அருகில் தான் தற்போது தாய் யானை உள்ளதால் கண்டிப்பாக 2 யானையும் இணைந்து அடர்ந்த வனப்பகுதிக்கு செல்லும் என்று வனத்துறையினர் எதிர்பார்த்து காத்து வருகின்றனர். கோவையில் ஆகாஷ் எஜுகேஷனில் படித்த 3 மாணவர்கள் நீட் யூஜி 2024 தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று அசத்தியுள்ளனர். கோயம்புத்தூரை சேர்ந்த 3 மாணவர்கள் 710 மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுக்கு ஆகாஷ் எஜுகேஷனல் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிலையில் மாணவர்களின் சாதனையை பாராட்டி பேசிய ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் முதன்மை கல்வி மற்றும் வணிக தலைவர் ராஜ்குமார், மாணவர்களின் முன்மாதிரியான சாதனையை நாங்கள் வாழ்த்துகிறோம் எனவும், மேலும் மாணவர்களின் சாதனையானது அவர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் பெற்றோரின் ஆதரவை பறைசாற்றுகிறது. எனவே எங்கள் மாணவர்களின் வருங்கால முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். தென்காசியில் திமுக வெற்றி பெற்றதை தொடர்ந்து செங்கோட்டை நகரில் கொண்டாடப்பட்டது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்கோட்டை நகரில் கழக வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை பெருவாரியாக பதிவு செய்து நகரில் 1வது இடத்தை பெற்று தந்த செங்கோட்டை நகர வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் உறுதுணையாக இருந்து தேர்தல் களப்பணியாற்றிய கழக உடன்பிறப்புகள் மற்றும் இந்திய கூட்டணி தோழர்கள் அனைவருக்கும் செங்கோட்டை நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதன் சுற்று நிகழ்வாக இன்றைய தினம் நகர கழக செயலாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் தலைமையில் இந்திய கூட்டணி தோழர்களோடு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். திருப்பத்தூரில் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்வையிட்டு சீல் வைக்கப்பட்டது. திருப்பத்தூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள மஞ்சா குடோனில் கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் வேட்பாளர் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பதற்காக திறக்கப்பட்டது. அதன் பிறகு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளதை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. கோவையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் பங்கேற்றுள்ள தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி தொடரில் நாடு முழுவதிலும் இருந்து 16 அணிகள் பங்கேற்றுள்ளன. கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் CRI பம்ப் கோப்பைக்கான பெண் பிரிவு மற்றும் நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான ஆண்கள் பிரிவு என தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் துவங்கியுள்ளது. இதில் ஆண்கள் பிரிவில் சென்னை வருமான வரி அணி, சென்னை இந்தியன் வங்கி அணி, பெங்களூர் பேங்க் ஆஃப் பரோடா அணி, லக்னோ உத்தரப்பிரதேச போலீஸ் அணி, புதுடெல்லி மத்திய செயலக அணி, சென்னை லயோலா அணி, திருவனந்தபுரம் கேரள மாநில மின்சார வாரிய அணி மற்றும் கோயம்புத்தூர் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் உள்ளிட்ட 8 அணிகளும் பெண்கள் பிரிவில் திருவனந்தபுரம் கேரள மாநில மின்சார வாரிய அணி, மும்பை மத்திய ரயில்வே அணி, மும்பை மேற்கு ரயில்வே அணி, சென்னை தென்னக ரயில்வே அணி, சென்னை ரைசிங் ஸ்டார் அணி, கொல்கத்தா கிழக்கு இந்திய அணி, செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே அணி மற்றும் கோயம்புத்தூர் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் உள்ளிட்ட 8 அணிகளும் பங்கேற்றுள்ளன. முன்னதாக நேற்று மாலை நடைபெற்ற துவக்க போட்டியில் ஆண்கள் பிரிவில்
சென்னை வருமான வரி அணி மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக அணிகளும் மோதின. துவக்கம் முதலே மாறி மாறி தங்கள் ஆதிக்கத்தை செலுத்திய நிலையில் சென்னை வருமான வரி அணி வீரர்கள் லாவகமாக விளையாடி பந்தை கூடைக்குள் செலுத்தி 88-75 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே சோத்துப்பாக்கம் ரயில்வே கிராசிங் ரயில்வே கேட் மூடி திறக்கும் பொழுது கேட் மீது லாரி மோதியதில் பழுதானதில் இரு பக்கமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் இருந்து தென் தமிழக நோக்கி ரயில்கள் செல்ல இருப்பதால் ரயில்வே கேட் மூடி ரயில்வே ஊழியர்களால் மீண்டும் மீண்டும் கயிறு கட்டி இழுத்து நிறுத்தப்படுகிறது. இதனால் காலதாமதம் ஆவதால் இரு பக்கமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் காத்திருக்க வேண்டிய அவலநிலையும் உள்ளது. இந்நிலையில் சோத்துப்பாக்கம் ரயில்வே கேட் கடந்த பல மாதங்களாகவே பல்வேறு நிலைகளில் பழுதாகி வருகிறது. இந்த ரயில்வே கேட்டை சீரமைத்து புதிய கேட் நிறுவாமல் இருப்பதால் பொதுமக்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மடச்சூர் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வந்தவரை மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து 856 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மடச்சூர் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக கோபி மதுவிலக்கு காவல்துறையினர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பெயரில் மடச்சூர் பகுதியில் ரோந்து பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த போது கவின் கார்டன் பகுதியில் உள்ள ஒரு மாட்டுக்கு தொழுவத்தில் வைத்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து விற்பனைக்காக வைத்திருந்த 75,000 மதிப்புள்ள 856 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த கவின் கார்டன் பகுதியைச் சேர்ந்த குபேரபிரபு என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் குபேரபிரபு புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை வாங்கி வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்வது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து குபேரபிரபுவை கைது செய்த மதுவிலக்கு காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் கா. செல்வம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் கா. செல்வம் 2,21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இன்று மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகே திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி பேரறிஞர் அண்ணா கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மதுராந்தகம் தொகுதி திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கா. செல்வம் அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் குமார், ஒன்றிய செயலாளர்கள் கண்ணன், தம்பு, பொன் சிவகுமார், பேரூர் செயலாளர்கள் சுந்தரமூர்த்தி, எழிலரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே பழையங்கோட்டை கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஐயனார் திருக்கோவில் திருவிழா நடைபெற்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இருந்து பாளையங்கோட்டை கிராமத்தில் உள்ள ஐயனார் திருக்கோவிலில் முளைப்பாரி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், ஐயனார் சுவாமிக்கு கிடா வெட்டுதல், ஐயனார் சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து சிறப்பு வழிபாடுகள் செய்து வந்துள்ளனர். இந்த திருவிழாவில் மருத்துவ வசதிகள், குடிதண்ணீர் வசதிகள் என அனைத்து வசதிகளும் பாளையங்கோட்டை ஊராட்சி பொதுமக்கள் செய்து வந்துள்ளனர். பனங்குடி ஊராட்சியில் நாய்கள் கடித்து 16 ஆடுகள் உயிரிழந்ததால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் திருமருகல் அருகே பழங்குடி ஊராட்சியை சேர்ந்தவர்கள் சேகுவாரா, சசிகலா, சரோஜா, ஜமுனாராணி, சிவச்சந்திரன், மஞ்சுளா, மூர்த்தி விவசாயிகளான இவர்கள் நேற்று முன்தினம் வெயிலில் தனது ஆடுகளை மேய விட்டுள்ளனர். பின்னர் வெயிலின் காரணமாக மதிய நேரத்தில் வீட்டில் இருந்துள்ளனர். இதன் பின்னர் அவர்கள் வயலுக்கு சென்ற ஆடுகளை பார்த்தபோது தலை மற்றும் உடல்களில் பலத்த காயம் ஏற்பட்டு 16 ஆடுகள் உயிரிழந்தது கிடந்துள்ளது. அப்போது அப்பகுதியில் உள்ள நாய்கள் ஆடுகளை கடித்து குதறியது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து ஆடுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சீர்காழியில் சிறுமியை கடத்தி சென்ற நபர் பொதுமக்கள் உதவியுடன் கைது செய்யப்பட்டு சிறுமி மீட்கப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் பெரியசாலை பள்ளிக்கூட தெருவை சேர்ந்தவர் மாயவன். இவர் 2 கண் பார்வையும் இழந்து ஊராக சென்று பாட்டு பாடி யாசகம் பெற்று வருகிறார். மாயவன் அவரது தங்கை மகள்களை உதவிக்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது மணிகுண்டு பகுதியில் மாயவன் யாசகம் பெறும்போது அவ்வழியாக வந்த நபர் ஒருவர் கண் பார்வை இல்லாத மாயவனை அழைத்து வந்து ஒரு கடையின் வாசலில் அமர வைத்துவிட்டு அவருடன் இருந்த 11 வயது சிறுமிக்கு உணவு வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்றுள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் சிறுமி திரும்பி வராததால் அச்சமடைந்த மாயவன் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களிடம் தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக பொதுமக்கள் சீர்காழி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன்படி அங்கு விரைந்து வந்த போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து சிறுமியை கடத்தி சென்ற நபரை தேடி வந்தனர். இந்நிலையில் சீர்காழி தோப்புப்பள்ளி அருகே இளைஞர் ஒருவர் சிறுமி ஒருவர் அழுதவாறு செல்வதாக போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர்.
அதன்படி அங்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுமியை மீட்டு காவல் நிலையம் கொண்டு வந்தனர். இந்நிலையில் சிறுமி மீட்கப்பட்டு மாயவனிடம் ஒப்படைக்கப்பட்டார். மேலும் சிறுமியின் இளைஞர் கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு தௌஹீத் சமாஜ் சார்பாக இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் சமாஜ் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலஸ்தீனம் ரஃபாவில் பொதுமக்களின் கூடாரங்கள் மீது குண்டு வீசி பெண்கள், குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை கொண்டு குவித்து இனப்படுகொலை நடத்திய இஸ்ரேலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் பகுதியில் சுமார் 2.19 ஹெக்டேர் நிலப்பரப்பில் முதற்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை மருத்துவக் கல்லூரி மாணவர் மாணவியர்களின் உதவியோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் முதல் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இதனையடுத்து மீதமுள்ள மரக்கன்றுகளை ஒரே நேரத்தில் மாவட்ட வன அதிகாரி, மாவட்ட வருவாய் அலுவலர், காஞ்சிபுரம் மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அலுவலர், திட்ட அலுவலர் என பலரும் இந்த மாபெரும் மரக்கன்று நடுவிழாவில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழாவினை வெகுவாக சிறப்பித்தனர். செம்பனார் கோயில் அருகே மதவிலக்கு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்ட 900 லிட்டர் பாண்டி சாராயம் பறிமுதல் செய்து 3 பேரை காவல்துறையினர் நடவடிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் அருகே மதவிலக்கு காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அதிவேகமாக வந்த ஒரு சொகுசு காரை காவல்துறையினர் நிறுத்தி சோதனை செய்த போது காரில் 18 மூட்டைகளில் 900 லிட்டர் சாராயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காரை ஓட்டி வந்த முருகேசன் மற்றும் காரில் இருந்த சுமன் செல்வம் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ராமநாதபுரத்தில் சிஎஸ்ஐ சர்ச்சில் எள்ளித்துறையின் புதுப்பிக்கப்பட்ட கல்லறை திறப்பு விழா நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் சிஎஸ்ஐ சர்ச்சில் வெள்ளை எள்ளித்துறையின் கல்லறை புதுப்பிக்கப்பட்டு அவரை நினைவு கூறும் விதமாக நடத்தப்பட்டது. இந்நிலையில் கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சியின் போது அப்போதைய ஆங்கில அரசால் அனுப்பப்பட்ட எள்ளித்துறை ஒரு எழுத்தாளராக இருந்து சமுதாய பணி, சமூக பணி என அனைத்திலும் மக்களிடம் ஒன்றோடு ஒன்று பழகி தமிழுக்கு பெருமை சேர்த்தல் எள்ளித்துறை 1819ஆம் ஆண்டு சென்னை மாகாண ஆட்சியராக பணிபுரிந்து பொதுமக்களுக்கு பல்வேறு சிறப்பான பணிகளை செய்துள்ளார். மேலும் கிறிஸ்தவ சமயத்திற்கு மட்டுமில்லாது அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து மருத்துவம் மற்றும் கல்வி முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வந்தவாசி எக்ஸ்னோரா கிளை மற்றும் பாதிரி ஊராட்சி மன்றம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா பாதிரி குளக்கரை பகுதியில் கொண்டாடப்பட்டது. வந்தவாசி எக்ஸ்னோரா கிளை மற்றும் பாதிரி ஊராட்சி மன்றம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா பாதிரி குளக்கரை பகுதியில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்விற்கு சிறப்பழைப்பாளர்களாக வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன், வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆனந்தன் ஆகியோரை பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வந்தவாசி பகுதியில் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு பெருமை சேர்த்த எக்ஸ்னோரா கிளை செயலாளர் ரகுபாரதி மற்றும் இயக்குநர் வெங்கடேசன் ஆகியோருக்கு பசுமை நாயகன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் குளக்கரை பகுதியில் 101 மரக்கன்றுகள் சிறப்பு அழைப்பாளர்கள் மூலம் நடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஜே.கே. நீட் அகாடமியில் நடத்த முடிந்த 2024 மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் இப்பள்ளி மாணவர்கள் மாவட்டத்தில் சிறப்பிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் மெட்ரிக் பள்ளிகளில் ரீப்ரிப்டட் மாணவர்கள் 500க்கும் மேல் 15 மாணவர்கள் நீட் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஜி.கே. கல்வி குழுமங்களின் தலைவர் ஜி. குமாரராஜா பாராட்டி இனிப்பு வழங்கி சால்வை அணிவித்து பரிசளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி செயலாளர் ஜே.கே. அருண், முதல்வர் பாலந்தர் ரண்டாயுதபாணி மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பதவியேற்றது முதல்தான் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பேட்டியளித்துள்ளார். கோவையில் அதிமுக அலுவலகத்தில் கொறடாவும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இந்நிலையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் இந்த தேர்தலில் 20.4% வாக்குகள் பெற்று வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தி உள்ளது என கூறிய அவர், தொடர்ந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு அதிமுக செயல்படும் என்றார். இதனையடுத்து அண்ணாமலை பாஜக தலைவரானது முதல்தான் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு பிளவுபட்டது என்றும் குற்றம் சாட்டினார். மட்டுமல்ல, அதிமுக பொறுத்தளவுக்கு
1980 சரி, அதே போல் 1989 கடந்த தேர்தலெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2019 இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும், அதுக்கப்புறம் 2021 அதிமுக கோயம் மாவட்டம் முழுவதும் அடுத்து வாக்காளர் பெறதான் இந்த கட்சி முயற்சி. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசினாங்க, அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா, ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாரு, அம்மாவை பற்றி பேசினாரு. இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரை பற்றி, கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர். ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை. இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் இன்னைக்கு 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நல்லா வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச்செயலாளர் இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். நீங்கள் சொல்கிறீங்கள, ஒரு பக்கம் நாங்கள் எப்படி கூட்டணி, நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் திமுக இன்னைக்கு வாக்கு வங்கி இங்கே திரும்ப கீழே போயிட்டாங்க. நோட்டா கீழே வாங்கலையா, அதெல்லாம் அதாவது இதை இல்லை, திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்ததில்ல. அப்போ அதே போல அதே 14 திமுக வெறும் 24% தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு. கட்சிகள் மற்ற எம்எல்ஏ இருந்திருக்கோம், இவ்வளவு திட்டங்களை கேட்டு வாங்கி செஞ்சிருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு 10% செய்ய சொல்லுங்க, பிஜேபி திமுக செய்ய சொல்லுங்க. ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு மக்கள் கூடுதலாக தான் வாக்களிச்சிருக்காங்க. பிஜேபி நிறைய பெரிய கூட்டணியில் இருக்கிறத விட இன்னைக்கு கூடுதல் நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக 26 மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அதிமுக பெறும். எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், உறுதுணையாக இருந்து நாங்கள். திருச்சி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் பயிற்சி மையத்தில் பயின்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திருச்சி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் பயிற்சி மையம் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுக்கு மாணவர்களை தயார் செய்யும் கல்வி நிறுவனங்களில் முதன்முறையாக நிகழ்ந்து வருகிறது. இந்தியாவில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவம், MBBS, பல் மருத்துவம், BDS மற்றும் ஆயுஷ், BAMS, BUMS, BHMS உள்ளிட்ட படிப்புகளை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு நுழைவுத் தகுதி தேர்வாக தேசிய தேர்வு முகமையால் ஆண்டுதோறும் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான இளங்கலை மருத்துவ படிப்புக்கு நடைபெற்ற தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிகப் பிரிவு தலைவர் ராஜ்குமார் மிஸ்ரா கலந்து கொண்டு மாணவர்களின் சாதனையை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் SSK திருமண மண்டபத்தில் வருமான வரி குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் வருமான வரித்துறை சார்பில் தொழில் வணிகத்துறையினர்களுக்கு ஏற்படுத்தும் வரி செலுத்தும் சேவைக்காக மத்திய நேரடி வரிகள் வாரியம் எடுத்துள்ள புதிய முயற்சிகள் குறித்தும், டிஜிட்டல் யுகத்தில் வரி செலுத்துவோரின் பங்கு மற்றும் கடமைகள், வரி செலுத்துவோரின் குறைவுகளுக்கான தீர்வுகள் மற்றும் அதற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்ள வருமான வரி குறித்த பிரச்சினைகள், சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் பெற ஏதுவாக இந்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதுரை வருமான வரித்துறை முதன்மை இயக்குநர் ஸ்ரீ சஞ்சய் சராய் மற்றும் மதுரை வருமான வரித்துறை கமிஷனர் வசந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வணிகத்துறையினர்களுக்கு வருமான வரி குறித்து சந்தேகங்கள், பிரச்சனைகளுக்கு விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் வணிக பெருமக்கள், கணக்காளர், தணிக்கையாளர் மற்றும் வருமான வரித்துறையினர், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தாம்பரத்தில் 3வது முறையாக பிரதமர் பொறுப்பை ஏற்கின்ற வகையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தாம்பரம் மேற்கு பகுதி பாஜக சார்பில் GST சாலை அருகே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவில் 292 இடங்களில் கூட்டணி கட்சியுடன் இணைந்து வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி கொண்டாட்டத்தை இளம் புரட்சி கதிரவன் தலைமையில் தாம்பரம் மேற்கு தலைவர் ராஜா முன்னிலையில் சிறப்பழைப்பாளராக
வடக்கு மாவட்ட தலைவர் வேது சுப்பிரமணி கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகத்துடன் நரேந்திர மோடி வாழ்க என கோஷமிட்டவாறு மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார். இதில் மாவட்ட செயலாளர் ஆனந்த்குமார் உட்பட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் நீட் தேர்வில் தேசிய அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து கேக் வெட்டி பள்ளி ஆசிரியர்கள் கொண்டாடினர். சேலம் குரங்குசாவடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நீட் தேர்வில் தேசிய அளவில் 770 மதிப்பெண்கள் பெற்று கல்யாண் என்ற மாணவன் முதலிடத்தையும் மேலும் 2ஆம் இடத்தை 9 மாணவ மாணவிகள் பிடித்து தேர்ச்சி பெற்றனர். இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 550க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்று நீட் தேர்வில் சாதனை புரிந்துள்ளனர். அவர்களை கௌரவித்து கொண்டாடும் விதமாக பள்ளியில் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். தொடர்ந்து கேக் வெட்டி சாதனை படைத்த மாணவ மாணவிகளுடன் ஆசிரியர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டியளித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டியளித்துள்ளார். அதில் அதிமுகவுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் எனவும் ஒன்றிணைவோம் வா என்று கூறியுள்ளார். அவர் அதிமுகவையும் தொண்டர்களையும் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார். அதிமுகவுக்கு பல்வேறு சோதனைகள் வந்தபோது மேலும் சோதனைகளை கொடுத்தவர் OPS என்றும், அதிமுக தலைமை அலுவலகத்தில் குண்டர்களை வைத்து அடித்து உடைத்து ஆவணங்களை திருடியவர், சின்னத்தை முடக்க நீதிமன்றம் சென்றவர், இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து தற்போது போட்டியிட்டவர், இவருக்கு அதிமுக பற்றி பேச எந்த தார்மீக உரிமையும் இல்லை என OPSக்கு பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தார். அவரை நல்லவர் என கூறி கைகோர்த்துள்ளார். அதிமுகவின் உண்மையான விசுவாசி யாரும் அவர் பக்கத்தில் கூட அமரமாட்டார்கள். எனவே இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடுவதற்கு OPSக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். வேலூரில் அண்ணாமலையால் தான் பாஜக படுதோல்வி அடைந்தது என திரைப்பட நடிகர் SV சேகர் பேட்டியளித்துள்ளார். வேலூர் CMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதல்வர் ஸ்டாலினின் அண்ணன் அழகிரியின் மகன் துரை தயாரிடம் நலன் விசாரித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரைப்பட நடிகரும் பாஜக அனுதாபியுமான SV சேகர், அண்ணாமலையால் தான் என்ற அகங்காரத்தினாலே தான் பாஜக படுதோல்வி அடைந்தது என்றார். மேலும் அவர் பேசியவர், அதிமுகவுடன் கூட்டணி முறிந்ததே அண்ணாமலையின் மோசமான பேச்சினாலேதானே என்று நான் அப்போதே எச்சரித்தேன். பலமான கூட்டணி இருந்தால்தான் வெற்றி பெற இயலும் என்று. அதைத்தான் முதல்வர் MK ஸ்டாலின் செய்து காட்டியுள்ளார். பலமான கூட்டணி உரையாமல் பார்த்து கொண்டு கடுமையாக உழைத்து 40 தொகுதிகளிலும் வெற்றியடைந்துள்ளார் என்றும் கூறினார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். கோவை மக்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் எனவும் ஆளும் கட்சிக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் என்றும் மக்களின் வாக்கு எங்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் SV சேகர் யார் என்று எனக்கு தெரியாது. எங்களின் செயல்பாடு தான் 2 இலக்குகளில் வாக்கு வாங்கியுள்ளோம். மேலும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருகை என்பதும் புதியவர்களுக்கு மக்கள் முன்னுரிமை கொடுப்பது அதிகம். 2026ஆம் ஆண்டு கூட்டணி ஆட்சிதான் அமையும். எனவே அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை என்பது நான் பேசுவதிலே தெரியும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். கூட்டணியில் இருந்திருந்தால் 30-35 சீட்டிலே ஜெயித்திருப்போம் அப்படின்னு சொல்லி 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆளுங்கட்சி. 2019 மோடி அவர்கள் அந்த தேர்தலில் 303 வந்தாங்க. 2வது முறையாக ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த பொழுது தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்கள் பார்த்தோம். ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும். இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க. எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்லை, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்றைக்கி பிஜேபி எங்களோடு இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் SP வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். மத்தியில் பாஜக பெரும்பான்மை இல்லாத காரணம் அண்ணாமலை தான். அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா பாஜக ஒரு பூனை ஆணையாக மாள வேண்டும் என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும். அந்த பூனை 3லிருந்து 10க்கு வரணும், 10லிருந்து 20க்கு போகணும், 20லிருந்து 30க்கு வரணும். அதன் பிறகு எம்எல்ஏக்குனா பொதுமக்களை எங்கே சந்திக்க வேண்டுமோ பொதுமக்களுக்கு அண்ணா வாக்கு எண்ணிக்கை மையம். நான் ஒரு மாநில கட்சியினுடைய மூத்த தலைவர்
பத்திரிகை நண்பர்கள்ட்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது. அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வி எனக்கு கேட்கக்கூடாது. இணையமைச்சராக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசியிருக்குது. வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் அதுக்கு ஏற்றுக்கொள்வீர்களா? இணையமைச்சராக வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்காங்க? ஏன் பிஜேபி இன்னும் மக்களோட மக்களாக போகலை அப்படிங்கிறது ஓட்டு இல்லைண்ணே, இதை விட என்னென்ன போக முடியும்? 11.5% வந்தது பெருசு இல்லையா? அது ஏற்றம் தானே காட்டுது, இறக்கத்தை காட்டுதா? 12 இடத்துல 2வது வந்திருக்காங்க, அது ஏற்றம் இல்லையா? கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல அதிமுகவுடைய கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில். இது ஏற்றம் இல்லையா? இது மக்களால் போனனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. இந்த ஓட்டு ஏன் வந்திருக்கு? மக்களோட மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி செய்யறனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. அடுத்து வெற்றி 3 முனை போட்டி 2 முனை போட்டியாக மாறி 40%, 45% வாக்கு வங்கி அடுத்து வரும். இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அது கட்சிக்கும் தெரியும். மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க, கடுமையாக உழைங்க. கட்சி இரட்டை இலக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்கங்க. எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல 12 இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுகவினுடைய கோட்டையில் ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் கோயம்புத்தூருக்குள்ளே, இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சிப்படுத்தியிருக்காங்க, இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் பேசுவேன், நேற்று பிரஸ் மீட்டில் பேசியிருக்காங்க, பாருங்க. வேற வச்சிருக்காங்க பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறவங்க ஒரு முக்கிய ஃபேக்டராக இருந்திருக்காங்க. 2026 நோக்கம் வச்சிருக்கீங்க, விஜய் கிட்ட அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ஃபேக்டர் தான், இல்லைன்னு நான் சொல்லணும். யார் அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க. 2026 பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி, நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிலைமையில் எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னும் 500-550 நாள் இருக்குது. நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழக அரசியலில் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். 2026 அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு. அந்தமானில் முதலாக நடைபெற்ற சிலம்ப போட்டியில் தமிழகத்தில் இருந்து ஏராளமான சிலம்ப வீரர்கள் பங்கேற்றனர். அந்தமானில் முதல் முறையாக நடைபெற்ற சிலம்ப போட்டியில் பெருங்களத்தூரில் இருந்து வெண்ணிய ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 50 வீரர்கள், திருவொற்றியூர் யுத்தம் வர்மா சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் சார்பில் 50 வீரர்களும் என தமிழகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சிலம்பம் கற்று வரும் மாணவர்கள் அந்தமானில் முதன்முறையாக நடைபெறும் யூத் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடந்த போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர். இந்நிலையில் பல்வேறு பதக்கங்களை வென்று இன்று சென்னை திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு விமான நிலையத்தில் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பாபுரம் பேரூராட்சி செயல் அலுவலர் ராதாகிருஷ்ணனை கண்டித்து பஞ்சாயத்து தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பாபுரம் பேரூராட்சியில் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்று தலைவர், துணைத் தலைவர் மற்றும் 10 காங்கிரஸ் கவுன்சிலர்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக பொறுப்பேற்ற செயல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பேரூராட்சி பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்களின் குறைகளை நிர்வகித்து செய்ய முன்வரவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதேபோன்று அழகப்பபுரம் மின்சந்தை இந்த பகுதிகளை சீரமைக்க நிதி ஒதுக்க முன்வரவில்லை, ஆக்கிரமிப்புகளை அகற்ற முன்வரவில்லை, துர்நாற்றம் வீசி வரும் பன்றி பண்ணையை அங்கிருந்து அகற்ற முன்வரவில்லை. அதேபோன்று 1,60,00,000 மதிப்பீட்டில் தமிழக அரசு வழங்கிய நிதிகளை வளர்ச்சிப் பணிகளுக்காக செலவிடவும் முன்வரவில்லை. இதுபோன்ற குற்றச்சாட்டுகளால் மக்கள் வரிப்பணமும் மக்கள் நலனிலும் அக்கறை இல்லாமல் செயல்படும் செயல் அலுவலர் ராதாகிருஷ்ணனை கண்டித்து பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர், கவுன்சிலர்கள் ஆகியோர் இன்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி, விவேகானந்தபுரம், கொட்டாரம், மயிலாடி, ஒற்றை விளை இதுபோன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்ததால் கன்னிப்பூ சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அதை ஒட்டிய மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இன்று கன்னியாகுமரியின் நாகர்கோவில், மயிலாடி, சுசீந்திரம், கொட்டாடம், விவேகானந்தபுரம் போன்ற பகுதிகளில் காலை முதலே சாரல் மழை பெய்து வருகிறது. தற்போது கன்னிப்பூ சாகுபடி தொடங்கியுள்ள குமரி மாவட்டத்தில் ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதாலும் பருவமழை முன்கூட்டியே பொழிய தொடங்கியுள்ளதாலும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் பாலத்தினை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஏதுவான வகையில் வழிவகை செய்யும்படி மக்கள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் பயணிக்கக்கூடிய சாலையாகும். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பெய்த கனமழையில் பாலங்கள் அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாலத்தினை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஏதுவான வகையில் வழிவகை செய்யும்படி மக்கள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் சுமார் 32 கோடி மதிப்பீட்டில் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் திட்ட துவக்க விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் அம்ருத் 2.0 குடிநீர் திட்ட துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு பேரூராட்சி தலைவர் எஸ். கணேசமூர்த்தி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின்படி காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுகளில் வசிக்கும் சுமார் 5773 குடியிருப்பு வீடுகள் மற்றும் 1011 வர்த்தக நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 32 கோடியே 30 லட்சம் மதிப்பில் இந்த திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து வார்டுகளிலும் உள்ள பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும். இதற்கான முதற்கட்ட பணிகளான குழாய் பதிக்கும் பணி இயந்திரம் மூலம் நடைபெற்றது. இந்த துவக்க விழாவில் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் கிருஷ்ணன், ஸ்வர்ணம், அறிவழகன், ஜாகிர், சாதிக் பாஷா, திவ்ய ராஜேஷ், இளவரசன், துப்புரவு ஆய்வாளர் துரைராஜ் மற்றும் நெடுமாறன், மருதபாண்டியன், பரமகுரு, ராஜேஷ், ராஜா, சேகர், சவரிராஜன், சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் தாலுகா ஈரைச்சிக்குளம் கிராமத்து மக்கள் ஸ்ரீ பேராயிரமூர்த்தி கோவில் திருவிழா தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் தாலுகாவை சேர்ந்த ஈரைச்சிக்குளம் கிராமத்து மக்கள் ஸ்ரீ பேராயிரமூர்த்தி கோயில் திருவிழாவில் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் முன்னுரிமையோ முதல் மரியாதையோ வழங்காமல் எவ்வித ஏற்றத்தாழ்வும் பாகுபாடும் இல்லாமல் நடத்த வேண்டும் என கிராம மக்கள் தீர்மானமாக இருந்து வந்த நிலையில் வரதராஜன் என்பவர் தற்போது தன்னிச்சையாக கோயில் விழாவை நடத்த முயற்சிப்பதால் அதை நிறுத்தி பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து விழா கொண்டாடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் காவல்துறையை வைத்து சண்டை சச்சரவு இல்லாமல் நடத்த உதவி செய்யுமாறு பொதுமக்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரனிடம் மனு கொடுக்க வந்தனர். தூத்துக்குடி கோரம்பள்ளம் ஐயனடைப்பு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு அபிஷேக யாக பூஜைகள் நடைபெற்றது. தூத்துக்குடி கோரம்பள்ளம் ஐயனடைப்பு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு ரோகிணி நட்சத்திரமானது ஆண்டுக்கு ஒருமுறை அமாவாசை என்று ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேக யாக பூஜை நடைபெற்றது. இந்த நாள் ரோகிணி ராசிக்காரர்களுக்கும் முன்னேற்பாடுகளுக்கும் முன்னோர்களுக்கும் உகந்த நாளாக அமையும் என்றார் சீனிவாச ஸ்ரீசத்தர். அதனால் இன்று பக்தர்கள் அனைவரும் அன்னதானமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.